கண்ணை சேனைக்கிறதெல்லாம் போட்டால் வராது அவ்வளோ பெருசு. அந்த மாதிரி சின்ன சின்ன விதையை போட்டுட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்குடைய இடையே ஒரு 1.5 கிலோ 2 கிலோலாம் இருக்கு. 2 ஏக்கரில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த 5 ஏக்கரில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 கிலோ வருதுன்னு சொன்னால் 2 ஏக்கரில் 200 கிலோ தான் வரும். வீட்டு வகை யூஸ் செய்யும் போது 5 ஏக்கரில் அந்த வர அந்த 500 கிலோ 2 ஏக்கர்லாம் உற்பத்தி பண்ண முடியும்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த கமர்ஷியல் சக்சஸ் அப்படின்னு வரும்போது 2 காரணிகள் இருக்கு. ஒன்று உற்பத்தி, இன்னொன்று உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி. இதுலையும் நம்ம விவசாயிகளுக்கு டீச்சிங் கொடுத்துருக்கிறது ப்ரொடக்ஷன். இதை பற்றியா தான் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன், எவ்வளோ அவசியம், இதை தான் நம்ம பேச வந்திருக்கோம். ப்ரொடக்டிவிட்டி இது வரைக்கும் யாருமே இன்சிஸ்ட் பண்ணதில்லை. அவங்க யாரும் சொல்லி தரல. எக்ஸ்டென்ஷன் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகல. நாங்கள் என்ன ஆரம்பிச்சு கையில் எடுத்துருவாங்க. ப்ரொடக்டிவிட்டி பாருங்க. 5 ஏக்கர் இருக்கா, 5 ஏக்கர் தயவுசெய்து செய்யணும். 5 ஏக்கருக்கு தண்ணி இருக்காது, 5 ஏக்கருக்கு லேபர் இருக்காது. ஏன் 5 ஏக்கர் நம்ம செய்யணும்? 5 ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அதனால 2 ஏக்கர் மட்டும் எடுங்க. 2 ஏக்கர் ஃபுல்லாக செய்ய முடியும். அந்த 2 ஏக்கர் இருக்கு. அந்த 2 ஏக்கர்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த 5 ஏக்கர்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 கிலோ வருதுன்னு சொன்னா 2 ஏக்கர்ல 200 கிலோ தான் வரும். ஆனா இந்த மெத்தட் வீட்டு வகை யூஸ் செய்யும் போது 5 ஏக்கர்ல அந்த வர அந்த 500 கிலோ 2 ஏக்கர்லாம் உற்பத்தி பண்ண முடியும்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதுதான் இப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா லேண்ட் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு, வேற வழி கிடையாது. மிகப்பெரிய ஒரு 153 மில்லியன் ஹெக்டேர், 163 தான் இருந்தது. இப்போ அது கூட நிறைய 150 மில்லியன் ஹெக்டேர் கம்மியாக வந்துச்சு. இந்தியாவில் லேண்ட் ஃபுல்லாக கம்மியாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தில் ப்ரொடக்டிவிட்டி திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறது, உற்பத்தி திறன் அதிகப்படுத்துங்க. 1 ஏக்கரில் எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுது? 1 ஏக்கர் இருக்கா, 50 சென்ட் மட்டும் செய்யுங்க. 50 சென்ட் விட்டுருங்க. 1 ஏக்கர் சும்மா ஏதோ ஒன்று நார்மலாக செய்யறதுக்கு 50 சென்ட் சயின்டிஃபிக்காக பண்ணலாம், 50 சென்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம், 50 சென்ட் டெக்னிக்கலாக பண்ணலாம், டெக்னாலஜியாக பண்ணலாம். ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி டெக்னாலஜி கொடுங்க. இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மற்றவங்கலாம் வந்து சீட்ல இருந்து என்னெல்லாம் இன்புட் இருக்கு, விவசாயத்தில் என்னெல்லாம் இடுபொருட்கள் இருக்குன்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, விவசாயத்தில் விதையில இருந்து இருக்கு, உரம் இருக்கு, மருந்து இருக்கு, இயந்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்றது நாலேஜ். ஃபர்ஸ்ட் அந்த மண்ணில் வந்து நாலேஜ், அந்த அறிவு, என்ன பயிர் அவர் பண்ணணும். இப்ப தென்னை விவசாயிகள் வந்து சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா ஊடு பயிர் இன்டர் கிராப்பிங் எல்லாரும் தெரிஞ்சதுதான். இன்டர் கிராப்பிங் தெரியாதது கிடையாது. தென்னையில நிறைய இன்டர் கிராப்பிங் பண்ண முடியும். கணக்கே இல்லை. 7 அடுக்கெல்லாம் இருக்கு. வாழையில இருந்து நட்மேக்கு பண்ணலாம், அதாவது ஜாதிக்காய் பண்ணலாம், கோகோ பண்ணலாம், பெப்பர் பண்ணலாம், பைனாப்பிள் பண்ணலாம். நிறைய பயிர்கள் தனியாலே பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு பயிர்களையும் ஊடு பயிர் எப்படி உற்பத்தி திறன் அதிகப்படுத்துறதுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த மேஜர் கிராப்பியே நல்லா பண்ணலாம் சயின்டிஃபிக்கா. பிளஸ் இந்த இன்டர் கிராப்பிங் பண்ண முடியும், பார்டர் கிராப்பிங் பண்ண முடியும், பார்டர் கிராப்பிங், ரோ கிராப்பிங் பண்ணலாம், ட்ரீஸ் வைக்கலாம். கொஞ்சம் லேண்ட் வந்து டோட்டலா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுன்னா இந்த ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் தான் பண்ணணும். வேற வழியே இல்லை. இந்த நிறைய பேர் வந்து தண்ணி இருக்கிறவங்க வந்து ஒரு குளத்தை அமைச்சு அதில் ஃபிஷ் பாண்ட் வைக்க முடியும், மேலே வந்து போல்ட்ரி வைக்கலாம். அதனுடைய அந்த எக்ஸ்கிரீட் அந்த எச்சங்கள்லாம் கீழே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் ஆகும். இன்னைக்கு ஃபிஷ் வந்து பயங்கரமான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, நிறைய நல்ல மார்க்கெட் ரேட் இருக்குது. கண்டிப்பாக அது பண்ண முடியும். கிராப்பே இன்டர் கிராப் நிறைய கிராப்ஸ் இருக்குது. அதை 10 ஏக்கர்னா 10 ஏக்கர் இன்டர் கிராப் பண்ணலாம். 1 ஏக்கரில் சாம்பிள் பண்ணலாம், அரை ஏக்கருக்கு பண்ணலாம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது இமீடியட்டாக மாற்றலாம். அதே மாதிரி இது வந்து ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி. 2வது வழி. 3வது வழி கிராப்பையே சேஞ்ச் பண்ணுறது. சேம் ரொட்டேஷனாக ஒரே கிராப் விழுப்புரத்துல ஒரு ஃபார்மருக்கு வந்து டீ சைடு அப்படிங்கிற ஒரு ஃபார்மருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் வந்து நெல் கரும்பு இதே தான் மாற்றி பண்ணிட்டே இருந்தார். நாங்கள் போய் என்ன பண்ணோம், கேபேஜ் அந்த இடத்துல போயிடும். அந்த மண்ணுக்கும் கேபேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ஜேஆர்டிவியில் மற்ற டிவியில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இது சக்ஸஸாக பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு நாலேஜே கிடையாது. அவருக்கு எல்லாம் கேபேஜ் எப்படி அவர்
நாட்டு விடணுமா இல்லை அப்படியே எதுவுமே அவருக்கு தெரியாது. சாதாரண ஒரு படிப்பு இல்லாத ஒரு விவசாயி. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னோவேட்டிவ்னஸ். நாங்க என்ன பண்றோம், புதுமையான ஒரு டெக்னாலஜி உள்ள கொண்டு வரோம். பழமே நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன முன்னாடி ஈல்டு கிடைச்சோ அதுதான் திரும்ப திரும்ப கிடைக்க போகுது. நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணணும், திரும்ப அதே தான் கிடைக்க போகுது. டிஃப்ரெண்டா நம்ம பண்ணும்போது டிஃப்ரெண்டான அது கிடைக்க போகுது. அதனால காப்பியை சேஞ்ச் பண்ணும். சாம்பார் வெள்ளரி அறிமுகப்படுத்திருக்கோம் விழுப்புரத்துல. சாம்பார் வெள்ளரி அப்படிங்கிறது நம்ம கோயம்புத்தூர் ஏரியால ஒரு சில பேருக்கு தெரியும், விழுப்புரத்துக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா என்ன சார் வெள்ளரியான்னு கேட்டாங்க. இல்லைங்க அது கர்நாடகா மார்க்கெட், கோயம்புத்தூர் மார்க்கெட், அதுதான் சென்னை, இந்த 3 தான் வைக்க முடியும். கேரளா போகும், இவ்வளவுதான். வேற தமிழ்நாட்டில் அந்த கிராப்புக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. சாம்பாருக்கு போடுறது மற்ற அதர் ஸ்டேட்ல தான் அது போகுது. அந்த பயிரை அறிமுகப்படுத்தணும். அது 60 நாளில் முடிஞ்சு போயிருக்காங்க. விவசாயத்துல நஷ்டம்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு, நஷ்டம் இருக்கு. நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் தப்பா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்மளாலேயுமே முடியும். நம்ம மட்டுமே இறங்கி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் விவசாயத்துல சூப்பரா பண்ண முடியும். அப்ப அந்த சாம்பார் விலையை அறிமுகப்படுத்தணும். 65 நாள் அந்த பயிரினுடைய வயசு. ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 25 டன் வரும். 1 கிலோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா போனாலே போதும். 20 டன் வந்தாலும் நல்ல ரேட் கிடைச்சிடும். 40,000 கிடைச்சிடும் 60 நாள்ல. சாம்பார் குக்குங்க அது வந்து தினமலர் விவசாய பத்திரிகையில நாங்க அந்த சக்சஸ் விவசாய அதை பத்திரிகையில போட்டாங்க, நவீன அட்டப்படத்துல போட்டாங்க. அது மாதிரி கிராப்பை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று வீட்டு அக்ரிகல்ச்சர்ல முக்கியமாக நாங்கள் செய்யறது இந்த ஃப்ளவரிங், இந்த பூ எடுக்கிறத வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம். எல்லாரும் ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு உரத்தை கொட்டுவாங்க, இலை தலையை வளர்ப்பாங்க, நைட்ரஜன் அதிகமாக போடுவாங்க, பச்சை அதிகமாக வரணும்னுவாங்க. பச்சை இல்லை சார் உங்கள் பயாசி பயிர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவோம் தேவையான அளவுக்கு பயிர் தேவையான அளவுக்கு பச்சை இருக்கும் சார், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகமான பச்சையை கொடுத்தோம்னா பூச்சி பாதிப்பு வரும், பூ எடுக்காது, அந்த நியூட்ரியன்ஸ்லாம் இலைக்கு போயிடும், டைவர்ட் ஆகாது. அதனால எங்களுடைய ஃபுல் டெக்னாலஜி எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் போகும், பட்டுக்கு தான் போகும், கோகனட் நட்ஸுக்கு தான் போகும். பாலை வெளியிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஃபரன்ஸ் இந்த அளவுக்கு போகும். அப்போ அந்த டெக்னாலஜி ஃப்ளவரிங்க்கு என்ன தேவை, ஃப்ளவர்ஸ் அதிகமாக நம்பர்ஸ் அதிகமாக கொண்டு வரது, ஃப்ளவரினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துது, ஃப்ளவர் ட்ராப்பை குறைக்கும், பூ உதிர்றதை குறைக்கிறது. எல்லா பயிருக்கும் ஃப்ளவர் தானே. இப்போ நெல்லாக இருந்தாலும் அதுவும் ஃப்ளவர் வந்தாகும். ஸோ எனி கிராப் பட்ஸ் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா அதுதான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, அதுதான் விலை கொண்டு வருது. மணிலாக இருந்தால் அதுதான் மண் இது வரும், ஃப்ளவர் வரும், திரும்ப மண்ணுக்குள்ள பால் செட் ஆகும் நிலக்கடலை. அதுக்கும் உங்களுக்கு இது வேணும். ஃப்ளவர் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது டெக்னாலஜி. 2வது ஃப்ளவர் எண்ணிக்கையை வந்து கீழே விழுவாமல் தடுத்து நிறுத்துறது. 3வது வெயிட் அதிகப்படுத்துது, நம்பர்ஸ் அதிகப்படுத்துது, வெயிட் அதிகப்படுத்துது. வெயிட் அதிகப்படுத்தும் போது அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திரு ராமலட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியிலேருந்து ஈரோடு போகிற வழியில் ஊர் பேர் நஞ்சைகொண்டன் பாளையத்தில் இந்த சேனக்கிழங்கு போட்டுருக்காரு. பயோஆக்சி மட்டும் அவருக்கு பயோடைமண்ட் சொன்னால் அவர் கேட்கவே இல்லை. வேணாம் சார் எனக்கு பயோஆக்சி தான் மக்களுக்கு உங்களுக்கு பேட்டி பார்த்தோம். பயோஆக்சி வந்து எனக்கு டீச்சிருக்கு. நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு 10 மாடு இருக்குது, அதுவருடைய கவுடன் அந்த இது எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு அப்படியே நான் ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிடும். இந்த ஆக்சிஜன் எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு 1 கிலோ கொடுங்கன்னு வாங்கி போய் 30 சென்ட்ல போட்டார். 30 சென்ட் சேனக்கிழங்குக்கு பயோஆக்சி போட்டார். அவர் இதை போடலைன்னா பட்டமும் தள்ளி போட்டிருக்காரு. 3 மாசம் பட்டம் தள்ளி போட்டது. கிழங்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள், விரலி மஞ்சள் அளவு தான் அந்த விதையை போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சேனக்கிழங்குலாம் போட்டால் வராது அவ்வளோ பெருசு. அந்த மாதிரி சின்ன சின்ன விதையை போட்டுட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்குடைய எடையே ஒரு 1.5 கிலோ 2 கிலோலாம் இருக்குது. அது வீடியோ இருக்குங்க, எங்கள் சீரியல் போய் நேராகவே ஷூட் பண்ணிட்டு வந்தது. அவர் பட்டம் தாண்டி போட்டது ஒரு பிரச்சனை, அப்புறம் விதை சரியில்லை. 3வது என்ன ஆயிடுச்சு, மழையில மாட்டிடுச்சு பயிர் கம்ப்ளீட்டாக. வேக்சினால அதுலேருந்து தப்பிச்சு ஈல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவருடைய இன்கம் மட்டும் 50,000 rupees 30 சென்ட்ல அவருக்கு செல் அவர்கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் 30 சென்ட் போட்டதை 1 ஏக்கர் இப்போ போட்டிருக்காரு. அதை ஒரு வீடியோவில் சொல்றாரு, பயோஆக்சி நம்பி நான் 30 சென்ட்ல இருந்து உங்க டெக்னாலஜி நம்பி இப்போ நான் 1 ஏக்கருக்கு போறேன். இதுதான் எங்களுடைய வெற்றி. இது மாதிரி ஒவ்வொரு பயிர்லையும் நீங்க மல்லி எடுத்துக்கிட்டாலும் கேஆர் பிரபு வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் இருக்காரு. அவர் ஃபீல்டுக்கு நான் போயிருக்கேன். சம்மங்கி தனியாக பூ வந்து இப்படி வளைஞ்சி நிற்குது சார் அப்படிங்கிறாரு. அப்படியே தனியாக தெரியும். இமிடியேட் மெச்சூரிட்டி, ஃபாஸ்ட்டாக மெச்சூர் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஈல்டு வந்துடும், லேட் ஆகாது, யூனிஃபார்மாக இருக்கவே இருக்காது. பயாக்சி பயிர் போடுவோம் அவ்வளோ ஈல்டு. அவரே வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெங்காயத்துக்கு போட்டார், சின்ன வெங்காயத்துக்கு போட்டிருக்காரு. 10 டன் ஆவரேஜ் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஏக்கருக்கு 8 டன் தான் வரும். பட் பயாக்சி பயிர் போட்டதில் 10 டன் வந்துருக்கு. ப்ரொடக்டிவிட்டி 20% அதிகமாக இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நார்மலாக 1 கிலோ ஒரு மற்றவங்க சேல் பண்ண ரேட்டு 17 ரூபா 17,000 ரூபாய்க்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் சேல் பண்ணும்போது இவருடைய மட்டும் 18 ரூபா 25 காசு 18 ரூபா 50 காசுக்கு சேல் ஆயிருக்கு. இவ்வளவுதான். இதுதான் நாங்கள் சொன்னது நடைமுறையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். இது எதுக்கு நாங்கள் இவ்வளோ சொன்னா நாங்கள் சொல்றது எங்களுக்கு ஈஸி. நீங்கள் இவ்வளோ தூரத்துல இருந்து இதை முக்கியமான மிகப்பெரிய ஒரு விஷயம், இது வந்து நியூ டெக்னாலஜின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான தகவல்கள் இது வரைக்கும் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ அக்ரிகல்ச்சருடைய சீக்ரெட்ஸ் வந்து இதுதான். இதை வந்து நாங்கள் ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம்.